ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபீஸில் டுடே நம்ம ரொம்ப டேஸ்டான டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஷாஹி துக்ரா ரொம்ப ரிச்சான எம்மி டெசர்ட் இது. பிரெட் பீசஸ் 5 எடுத்திருக்கேன். பிரெட் பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். இந்த டெசர்ட் செய்யறதுக்கு நம்ம பிரெட்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிடுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். பிரெட் பீசஸை நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒன் சைட் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் இதை திருப்பி விட்டுக்கிறேன். ஷாஹி துக்ரா செய்யறதுக்கு பிரெட் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கணும். பிரெட் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இதை நம்ம பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடலாம். மீதி இருக்கிற பிரெட்டையும் இதேமாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம ரேப்ரி செய்யணும். அதுக்கு நம்ம மில்க் எடுத்துக்கலாம். 300 ml பால் எடுத்துருக்கேன். இப்போ இது நம்ம ஓரளவுக்கு சுண்ட காய்ச்சணும். பால் நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம நட்ஸ்லாம் கட் பண்ணிடலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் எடுத்துருக்கேன். இதெல்லாம் நம்ம இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நட்ஸ் எல்லாத்தையும் நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். பால் இப்போ நல்லா கொதிச்சு நமக்கு ஏடு மேலே வந்திருக்கு. இந்த ஏடு எல்லாத்தையும் நம்ம இதிலே திரும்ப திரும்ப மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த டெசர்ட்கே ரொம்ப முக்கியம் ரேப்ரி தான். பால் தீஞ்சிடக்கூடாது. ஏடெல்லாம் எடுத்து எடுத்து விட்டுட்டு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். நாம் சேர்த்த பால் பாதி அளவு கம்மியாக இருக்குது. இதில் நான் 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன்.
சாப் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கையளவுக்கு இப்போ நான் மில்கில் ஆட் பண்ணிடுறேன். மீதி இருக்கிறது கார்னிஷிங்க்கு வச்சுக்கலாம். நாம் சேர்த்த நட்ஸு, பால், சுகர் எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் வரணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். 100 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். $50 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் 1 கப் ஆட் பண்ணுறோன்னா அதில் பாதி அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணாலே போதும். சுகரோட இந்த வாட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏலக்காய் 1 தட்டி சேர்த்துக்கிறேன். கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சுன்னா இந்தமாதிரி கலர் சேஞ்ச் ஆனால் போதும். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் எல்லாத்தையும் இந்த சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடுறேன். 5 நிமிஷம் இது ஊறட்டும். வாங்க பிளேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோக் பண்ண பிரெட் எல்லாத்தையும் அடுக்கிடுறேன். பிரெட் மேலே ரேப்ரியை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். கார்னிஷிங்க்கு நட்ஸ் எல்லாத்தையும் மேலே தூவி விட்டுடுறேன். ரொம்ப ரிச்சான அதே சமயம் ரொம்ப டேஸ்டான டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செலிப்ரேஷனுக்கு ஏற்ற அசத்தலான டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு.